மறைநில வரலாறு. தஞ்சை மறைமண்ணின் கடைகோடி மரநிலமாய் மும்மதங்களும் போற்றிடும் முத்தாய்ப்பான முத்துப்பேட்டை. தஞ்சை மறைமண்ணின் கடைகோடி மறைநிலமாய் மும்மதங்களும் போற்றிடும் முத்தாய்ப்பான முத்துப்பேட்டை. பிரசித்தி பெற்ற தர்காக்களும் பாடல் பெற்ற இந்து சமய கோவில்களும் தேவாலயங்களும் நிறைந்த ஊர். பண்டைய காலத்தில் முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதால் முத்துப்பேட்டை என பெயர் பெற்ற ஊர். காட்டினிலே மொழி விதைத்து தமிழ் வாழ்க என்று வனம் சமைத்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அலையாத்தி காடான முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் அமைய பெற்ற ஊர். இப்படி இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, ஆன்மீகத்தில் எம் வரலாறு தான் என்ன? எடுத்து எம்ப எழுதப்பட்ட வரலாறாய் எதுவும் இல்லை என்றாலும் நூற்றாண்டுகளாய் இம்மண்ணில் கத்தோலிக்கம் தலை தூங்கி வளர்ந்ததன் பெரும் சாட்சியம் எம்மிடம் உண்டு. பேட்டையில் உள்ள புனித செபஸ்தியார் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட பெரிய ஆலயமே அந்த சாட்சி. ஆரம்பம் முதலே எம் மக்கள் ஆதிக்கத்திற்குட்பட்டு வாழ்ந்துள்ளனர். அடிப்படையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி. தொடக்கத்தில் முத்துப்பேட்டையின் தாய்ப்பங்கு தேவதானம். தூரம், சரியான போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இங்கே திருப்பலிக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துள்ளது. பின்பு 1990 ஆண்டு வாக்கில் இதே காரணத்தால் முத்துப்பேட்டை மறைநிலமானது பட்டுக்கோட்டை பங்கின் கீழ் மாற்றப்பட்டது. அதன் பிறகு முத்துப்பேட்டைக்கு 2-3 மாதங்களுக்கு ஒரு திருப்பலி, கிறிஸ்துமஸ் திருப்பலி என வளர்ச்சி பெற்றது. கடந்த 2000ஆம் ஆண்டில் இங்கே புதிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடன் நாம் இருக்கும் இந்த இடம் பெரும் இடர்பாடுகளுக்கு பின்னர் தஞ்சை மறை மாவட்டத்தின் உதவியுடன் வாங்கப்பட்டது. பின்னர் 2005ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்ட தொடங்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் அப்போதைய தஞ்சை மறை மாவட்ட ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்ரோஸ் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு தஞ்சை ஆயர் அவர்களால் புதிய பங்காக அணைக்காடு உதயம் பெற்றது. அன்று முதல் 6 ஆண்டுகளாய் முத்துப்பேட்டை அணைக்காடு பங்கின் கீழ் ஆன்மீக வளர்ச்சி பாதையில் நடைபெற துவங்கியது. தென்றலுக்கிடையே சூறாவளியாய், புன்னகைக்கிடையே பெரும் புலம்பலாய் வந்தது 2020ஆம் ஆண்டு கொரோனா காலம். பங்கு இருப்பதோ தஞ்சை மாவட்டம், முத்துப்பேட்டை மறைநிலமோ திருவாரூர் மாவட்டம். மாவட்ட எல்லை பிரச்சனை காரணமாக தந்தை இங்கே வர இயலவில்லை, திருப்பலிக்கும் வாய்ப்பில்லை. நாங்கள் ஆயனில்லா ஆடுகளானோம். ஓநாய்களிடையே அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை போல இங்கே கத்தோலிக்க இறை மந்தையை சிதறடிக்க குறிவைத்து தாக்க தொடங்கின பிரிவினை சபைகள். பலவீனமான இறை மந்தை சிதறுண்டு போனது. ஆயினும் கத்தோலிக்கத்தை பற்றி பிடித்த இறை மக்கள் நம்பிக்கையில் இன்னும் திளைத்தார்கள். வாரம் இது திருப்பலி போதாது என 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை நவநாள் தேர் திருப்பலி, முதல் வாரம் பெரிய ஆலயத்தில் திருப்பலி, அதையும் தாண்டி புனிதவார சடங்குகள் அனைத்தும் முத்துப்பேட்டை ஆலயத்திலேயே நிறைவேற்ற அனுமதி அளித்து மக்களை இறை நம்பிக்கையில் வழிநடத்தினார்கள் முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு மரிய ஜோசப் ஜெரால்ட் அடிகளார் அவர்கள். கடந்த ஆண்டு அதை இன்னும் வெகு சிறப்பாக கொண்டாட அனுமதி அளித்து எங்களுக்கு இறை நம்பிக்கையை தந்தார் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு கபிரியல் ஸ்டீபன் அடிகளார் அவர்கள். இறை நம்பிக்கையில் உறுதி பெற்று இன்று தஞ்சை ஆயரை அழைத்து சிறப்பு செய்து திருவிழா கொண்டாடும் வகையில் வளர்ந்துள்ளது இந்த முத்துப்பேட்டை மறைநிலம். இவ்வாலயம் கட்டப்படுவதற்கு முன்பிலிருந்து 19 ஆண்டுகளாயும் இவ்வாலயம் கட்டப்பட்டு இவ்வாண்டோடு
19 ஆண்டுகளாயும் ஆண்டு திருவிழா சமய சமூக நல்லிணக்கத்துடன் கொண்டாடப்படுவது முத்துப்பேட்டை மறைநிலத்தின் கூடுதல் சிறப்பாகும். நன்றி.